வணக்கம். இந்தியாவின் செய்தி கண்ணோட்டத்தில் போலீசாருக்கு எதிராக நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தீர்ப்பு தொடர்பாக ஆராயவிருக்கும். இந்த கண்ணோட்டத்திற்குள் நாங்கள் செல்வதற்கு முன்னர் என்னுடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக்கும் கொடுங்கள். தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்த்து எனக்கு ஆதரவை தார். இப்பொழுது நாங்கள் கண்ணோட்டத்திற்குள் செல்வோம். போலீசாருக்கு எதிராக நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இது தொடர்பாகத்தான் இன்றைக்கு நான் கண்ணோட்டத்துல பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் எங்களுடைய இலங்கை நாட்டிலே மோட்டார் பைக்கை பாவிக்கிறவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அல்லது அவசரம் காரணமாகவோ நாங்கள் மோட்டார் பைக்கை செலுத்தும் போது ஹெல்மெட்டை, அதாவது தலைக்கவசத்தை அணியாமல் நாங்கள் போகலாம், அல்லது மோட்டார் பைக்கில் பின்னால் இருந்து போய்க்கு ஹெல்மெட்டை அணியாமல் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றன. இவ்வாறு நீங்கள் யாரும் ஒரு அவசரத்தின் நிமித்தமோ அல்லது ஹெல்மெட் இல்லாத காரணத்தாலோ யாரையாவது பின்னால் ஏற்ற வழிவிட்டால், நீங்கள் ஹெல்மெட் போட்டுக்கொண்டு மோட்டார் பைக்கை செலுத்தினாலும் பின்னால் ஒரு ஆளை நீங்கள் தலைக்கவசம் இல்லாமல் ஏற்றினால் போலீசாரால் நீங்கள் மறிக்கப்பட்டு விசாரிக்கப்படலாம். ஆனால் அவர்கள் விசாரிப்பதோடு நிற்காமல் உங்களை ஹெல்மெட் அணியாத காரணத்தை காரணம் காட்டி அவர்கள் தாக்க முடியாது. ஏனென்று சொன்னால், ஹெல்மெட் அணியாமலும் மோட்டார் பைக் செலுத்தும் போது ஹெல்மெட் அணியாததும், பின்னால் மோட்டார் பைக் செலுத்தும் பின்னால் இருப்பவர் ஹெல்மெட்டை அணியாமல் இருந்தாலும் அது சட்டப்படி குற்றம். அதேவாறு மதுபானத்தை அருந்திவிட்டு மோட்டார் பைக்கை செலுத்துவதும் சட்டப்படி குற்றம். ஆகவே போலீசாருக்கு இந்த குற்றத்தின் நிமித்தம் உங்களை கைது செய்யவில்லை, உங்களை பிடித்தால் விசாரணை செய்து உங்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி அதற்குரிய சட்டங்களின் கீழ் உங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்களால் போலீசாரினால் உங்களுக்கு தண்டனை வழங்க முடியாது. போலீசாருடைய வேலை என்னென்று சொன்னால், உங்களுடைய இந்த சட்டத்தை அமுல்படுத்துவதுதான் போலீசாருடைய வேலை, தண்டனை வழங்குவது அல்ல. அதே மாதிரி இதைத்தான் உங்களுக்கு இது சம்பந்தமான ஒரு வழக்குத்தான் எடுக்கப்பட்டிருக்கிற களுத்துறையில. இந்த வழக்கின்படி நான் கூறியதை உறுதிப்படுத்தும் வகையிலே நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது. அதாவது, நீங்கள் மோட்டார் பைக்கில் தலைக்கவசம் அணியாமல் போனாலும் அல்லது மதுபானம் அருந்திவிட்டு போனாலும் நீங்கள் போலீசார் அவர்களை தாக்க முடியாது என்பதை நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. அவர்களை சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்த வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அந்த தீர்ப்பு இந்த ஆண்டு 2025 ஆண்டு ஜூலை மாதம் 7ஆம் தேதி இந்த தீர்ப்பு வெளியாகிருக்கிறது. இந்த தீர்ப்புல பல விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. தீர்ப்புல ஒரு பகுதி தான் சொல்லியிருக்கேன். இந்த விடயத்தை விரிவாக நாங்கள் ஆராயும். 2012ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி அன்று மனோஜ் ஷாமிக்க என்பவர் தன்னுடைய நண்பரோடு ஒரு நாள் அந்த நாள் இரவு மதுபானம் அருந்தி நண்பர்களும் மதுபானம் அருந்தி ஏதோ ஒரு பார்ட்டியோடு செலிபிரேட் பண்ணியிருக்கின்றார். இரவாகும் போது அவர்களுக்கு பசித்திருக்கின்றது. பசித்தவுடன் அவர்கள் யோசித்திருக்கிறார்கள், பக்கத்திலே அவர்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலே ஒரு சாப்பாட்டு கடை இருக்கின்றது. சாப்பாட்டு கடைக்கு போய் தாங்கள் உணவை வாங்கி கொண்டு வருவோம். அப்பொழுது மனோஜ் ஷாமிக்கவும் அவருடைய நண்பர் ஒருவரும் மோட்டார் பைக்கை எடுத்துக்கொண்டு அந்த அருகில் உள்ள கடைக்கு செல்லுகின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் அந்த நேரம் மதுபானம் அருந்தியிருந்தார்கள். அதேவேளை அவர்கள் கிட்ட அந்த சாப்பாட்டு கடை அவர்களுடைய இடத்துக்கு கிட்ட இருந்ததால் அவர்கள் ஹெல்மெட்டை, அதாவது தலைக்கவசத்தை அணியாமலும் சென்றிருந்தார்.
அவர்கள் செல்லும் போது வழியிலே போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் அவர்களை மறிக்கின்றார். மறித்தவுடன் இவர்கள் மோட்டார் பைக்கை நிப்பாட்டுகின்றனர். நிப்பாட்டியவுடன் அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஒரு ஹெல்மெட்டால் அவர்களுடைய கன்னத்தில் அடிக்கின்றார். அப்பொழுது இவர்களுக்கு சில காயங்கள் ஏற்படுகின்றது. தாக்குதல் காரணமாக இவர்கள் அங்குள்ள ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்படுகின்றனர். இது பாதிக்கப்பட்டவர்களின் விளக்கம். எந்த ஒரு தாக்கத்துக்கும் 2 விளக்கங்கள் இருக்கும், 2 பக்கங்கள் இருக்கும். அதே வேளை போலீஸ் கான்ஸ்டபிளின் பக்கம் சொல்லப்பட்ட விடயம், தான் இவர்கள் மோட்டார் பைக்கில் வரும்போது அவர்களை மறைத்ததாகவும், ஆனால் அவர்கள் நிப்பாட்டாமல் செல்ல முயற்சித்ததாகவும், அதனால் ஏற்பட்ட ஒரு தள்முள்ளினால் தனக்கு மோட்டார் பைக்கால் அடிபட்டு தனக்கு காயங்கள் ஏற்பட்டதாகவும், தானும் அந்த ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அப்பொழுது இப்ப 2 விடயங்களும் ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கின்றது. 2 பேருமே ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. அப்பொழுது ஜுடிஷியல் மெடிக்கல் ஆஃபீஸர், அதாவது சட்ட வைத்திய அதிகாரி, இவர்கள் இருவரையும் பரிசோதித்து ஒரு வைத்திய அறிக்கை ஒன்றை வெளியிடுகின்றார். 2 அறிக்கைகள் வெளியிடப்படுகிறது. ஒன்று பாதிக்கப்பட்டவரை பரிசோதனை செய்ததில் தொடர்பான ஒரு அறிக்கையும், போலீஸ் கான்ஸ்டபிளின் மீதான அறிக்கையும் தான். அதில் போலீஸ் கான்ஸ்டபிள் மீது வெளியிடப்பட்ட சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கை, அதாவது JMOவின் அறிக்கை, அவர் போலீஸ் உத்தியோகஸ்தருக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும், ஒரு வித பிரச்சனை உடலுக்கு இல்லை என்றும் அந்த ரிப்போர்ட்டில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே நேரம் பாதிக்கப்பட்ட அந்த தாக்குதலுக்கு உள்ளான நபருக்கு 3 பாரிய காயங்களும் 2 சாதாரண காயங்களும் இருப்பதாகவும், அந்த காயங்கள் இவர்கள் தெரிவித்த தகவலுக்கு அமைய, அதாவது வழங்கிய தகவலுக்கு அமைய, அதாவது ஹெல்மெட்டால் தாக்கப்பட்டதால் ஏற்பட்ட ஒரு காயங்கள் என்று அவர் உறுதிப்படுத்தி இருந்தார். இந்த பாதிக்கப்பட்டவர்கள் ஆஸ்பத்திரியிலிருந்து வந்தவுடன் அந்த களுத்துறை தெற்கு போலீஸ் நிலைய அதிகாரியாக இருந்த சமந்த வேதகே என்பவருக்கு தங்களுடைய முறைப்பாட்டை அளிக்கின்றனர். ஆனால் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி OIC இது தொடர்பாக, இந்த முறைப்பாடு தொடர்பாக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதை தொடர்ந்து இவர்கள் மேலுள்ள அதிகாரிகள் பலருக்கும் இது தொடர்பாக முறைப்பாடுகளை செய்கின்றனர். தாக்குதலுக்கு உள்ளான மனோஜ் ஷாமிக்கவையும் அவருடைய நண்பரையும் போலீசார் நீதிமன்றத்திலும் முன்னிலைப்படுத்தி, அவர்கள் தலைக்கவசம் அணியவில்லை, மற்றது மது அருந்திவிட்டு மோட்டார் பைக்கை செலுத்தியுள்ளனர் என்று 2 குற்றச்சாட்டுக்களை நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தனர். ஆனால் நீதிமன்றம் இவர்கள் மது அருந்தி உள்ளார்கள் என்ற குற்றச்சாட்டில் இருந்து அவர்களை விடுவிக்கின்றது. ஏனென்று சொன்னால், இவர்கள் மது அருந்தி உள்ளார்களா இல்லையா என்பதற்கான சோதனைகள், அது சோதனை செய்வதற்கான மெஷினை போலீசார் பயன்படுத்தி, அந்த உங்களுக்கு தெரியும், அந்த அவர்கள் ஊத சொல்லிவிட்டு பார்ப்பார்கள் என்ன மாதிரி அந்த அதுல மது அறிந்திருக்கிறார்களா இல்லையா என்று அறிவதற்கு. அந்த மெஷின் மூலம் அவர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படவில்லை. அத்தோடு இல்லாவிட்டால் அவர்கள் இரத்தத்தை மாதிரியை எடுத்து பரிசோதனைக்கு உட்படுத்தவில்லை, அவர்கள் மது அருந்தி உள்ளார்களா இல்லையா என்று அறிவதற்கு. ஆகவே மது அருந்திவிட்டு மோட்டார் பைக்கை செலுத்தினார்கள் என்ற குற்றச்சாட்டில் இருந்து நீதிமன்றம் அவர்கள் இருவரையும் விடுவிக்கின்றது. ஆனால் இவர்கள் இருவரும் ஹெல்மெட் அணியாமல் பயணித்தார்கள் என்ற குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு அவர்கள் ஏற்றுக்கொண்டபடியால் அதற்காக அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு அந்த வழக்கு முடிவுறுத்தப்பட்டிருந்தது. அதே வேளை
பாதிக்கப்பட்டவர்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதாவது அடிப்படை உரிமை மீறல் வழக்கை மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கின்றனர். இந்த வழக்கு 2013 ஜூலை 1 விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்காக இந்த வழக்கை விசாரணை எடுத்துக் கொள்ளலாம் என்று தீர்மானிக்கப்பட்டு தீர்மானம் நீதிபதிகளால் அறிவிக்கப்படுகின்றது. ஆனால் இந்த வழக்கு விசாரணைக்காக 2024 செப்டம்பர் 14 தான் விசாரணைக்காக எடுக்கப்படுகின்றது. இந்த விசாரணைக்கு நீதிபதிகள் 3 பேர் அறிவிக்கப்படுகின்றனர். அது முருது MV பெர்னாண்டோ நீதிபதியின் தலைமையில் AHM நவாஸ், அர்ஜுன ஒபேசேர என்ற நீதிபதிகள் இந்த வழக்கை விசாரிப்பதற்காக நியமிக்கப்படுகின்றார்கள். அவர்கள் தான் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்து கொள்கின்றார்கள். இந்த பிறகு இந்த வழக்கின் தீர்ப்பு 2025 ஜூலை 7 வெளியிடப்படுகின்றது. இந்த வழக்கின் தீர்ப்பு வழங்கும் போது நீதிபதிகள் தெரிவித்ததாவது, போலீசாருடைய வேலை சட்டத்தை அரசியல் அமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதுதான். அதை மீறுபவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை அந்த ப்ரொசீஜரின் படி மேற்கொள்ள வேண்டும். அதை விடுத்து அவர்கள் சட்டத்தை மீறியவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கு அவர்களுக்கு எவ்வித அதிகாரமும் இல்லை என்று தெரிவிக்கின்றனர். நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்பிலே தாக்குதலை மேற்கொண்ட போலீசார் அரசியல் அமைப்பின் 11வது சட்டத்தை மீறியுள்ளதாகவும் மற்றும் பொலிஸ்மா அதிபர் மற்ற எச்குவாய் மற்றும் ஓஐசி ஆகியோர் அரசியல் அமைப்பின் 12ஆம் பிரிவில் 1ஆம் பிரிவை இவர்கள் மீறியுள்ளார்கள் என்றும் அறிவித்தார். இந்த 1ஆம் பிரிவு என்ன சொல்லுகின்றது என்றால், சட்டத்தின் முன் யாவரும் சமமாக நடாத்தப்பட வேண்டும் என்றும், இவர்கள் அவ்வாறு பாதிக்கப்பட்டவர்களை சட்டத்தின் முன் சமமாக நடத்தவில்லை என்றுதான் நீதிமன்றம் தீர்மானித்து மீறியுள்ளார். இந்த சட்டத்தை அரசியலமைப்பின் 12ஆம் பிரிவின் 1ஆம் சட்டத்தை இவர்கள் மீறியுள்ளார்கள் என்று நீதிமன்றம் அறிவிக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த பாதிக்கப்பட்டவர்கள் ஓஐசிக்கும் எச்குவாய்க்கும் பொலிஸ்மா அதிபர் போன்றவர்களுக்கு தங்களுடைய முறைப்பாட்டை அனுப்பியிருந்தனர். ஆனால் இது தொடர்பாக எந்த விதமான நடவடிக்கையும் இந்த உயரதிகாரிகள் மேற்கொள்ளவில்லை. அதனால்தான் இந்த தீர்ப்பு வழங்கப்படும். இதில் முக்கிய விடயம் என்னவென்றால், இதில் குற்றஞ்சாட்டப்பட்ட ஒரு போலீசார் களத்துறை தெற்கின் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியாகவும் SSP-ஆகவும் SP-யாக இருந்து பின்னர் அவர் தெல்தெனிய பிரிவின் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரியாகவும் சேவையாற்றி 1 வருடத்துக்கு முன்னர் அவர் ஓய்வு பெற்றிருக்கின்றார். அவர் ஓய்வு பெற்றதுக்கு பிறகுதான் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படுகிறது. அதாவது நான் நினைக்கிறேன் 2024 செப்டம்பர் மாதம் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படுகிறது. அப்பொழுது இவர் கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் ஓய்வு பெற்றிருக்கின்றார். அவர் பென்ஷன் எடுக்கும் வரைக்கும் எந்த விதமான சட்ட நடவடிக்கைகளும் அவருக்கு எதிராக எடுக்கப்படவில்லை. நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்பில் இந்த பாதிக்கப்பட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்திய போலீசார்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து, அபராதம் அல்ல 1 லட்சம் ரூபாயை பாதிக்கப்பட்டவருக்கு வழங்க கூறி தீர்ப்பு அளித்திருந்தார். ஆனால் அந்த போலீசார் இன்று உயிருடன் இல்லை என்பதால் மிக வருந்தத்தக்க விடயம். இதில் இந்த வழக்கின் தீர்ப்பை முன்மாதிரியாக கொண்டு எவ்வாறு எதிர்காலத்தில் இந்த விடயங்கள் எவ்வாறு கையாளப்பட உள்ளது இலங்கை போலீசார் என்பதை நாங்கள் எதிர்காலத்தில்
அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய அரசியல் அமைப்பு சட்டம் 10 தொடக்கம் 14 வரை அடிப்படை உரிமை, இந்த நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகளை பற்றி பேசுகிறது. அதை நீங்கள் அறிந்திருப்பது மிகவும் நல்லது. இத்தோடு இந்த கண்ணோட்டத்தை முடித்துக் கொள்கின்றேன். மீண்டும் உங்களை வேறொரு கண்ணோட்டத்தில் சந்திக்கின்றேன். வணக்கம், நன்றி.